வாழ்க வளமுடன். நலம் பகிரும் சேனலுக்கு நேர்களை வரவேற்கிறேன். இன்றைய பகுதியில் நம்ம ரொம்பவும் சத்தான ஒரு உணவை வந்துட்டு பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு அவலை பயன்படுத்தி புட்டு செய்ய போகிறோம். இந்த சிவப்பு அவல் வந்துட்டு உள்ள சிறப்பு தன்மைலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லக்கூடிய இந்த அரிசியில் செஞ்சது சிவப்பு அவல். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த உமியெலாம் இருக்கும், தவிடு இதெல்லாம் முழுமையாக நீக்காமல் செஞ்சுருக்கிறது. இதில் வந்துட்டு இந்த தவிடு பகுதியெலாம் நீக்காதனால நமக்கு அரிசியிலேருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் ஃபைபர் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு அப்படியே கிடைக்கும். உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க வந்துட்டு அரிசியை வேக வச்சு செய்து சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு மாற்றாக இந்த உணவுகளை வந்துட்டு எடுத்துக்கும் போது உடல் எடையை வந்துட்டு வேகமாக குறைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு அரிசியில் செய்த சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரியான வெரைட்டியான விஷயங்களை வந்துட்டு தவிர்த்துட்டு அவலை பயன்படுத்தி இந்த மாதிரி புட்டு, அவல் சாதம், அதே போல் இயற்கை இட்லிலாம் வந்துட்டு நம்ம சேனலில் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு உடல் எடை வந்துட்டு மிக விரைவாகவும் குறைக்க முடியும். அதே போல் இயற்கை உணவு முறைக்கு மாறுறவங்களுக்கு வேக வைக்கப்பட்ட அரிசி உணவுகளுக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிவப்பு அவல் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அவல் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த வெள்ளை அவல் போல் வந்துட்டு மென்மையாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்துட்டு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் இனிப்பு சுவைக்கு வந்துட்டு நம்ம இன்றைக்கி இனிப்பு புட்டு தான் பண்ண போகிறோம். அதனால் இனிப்புக்காக வந்துட்டு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு சுவைக்கேற்ற அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வந்துட்டு தூள் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு வந்துட்டு சுக்குத்தூள். நீங்கள் எந்த ஒரு இனிப்பு இயற்கை உணவுகளில் எந்த ஒரு இனிப்பு வகை பண்ணாலும் ஏலக்காயும் சுக்கும் மறக்காமல் சேருங்க. ஏலக்காயும் சுக்கும் சேர்க்கும்போது அந்த இனிப்பு சுவை வந்துட்டு ரொம்ப கூடுதலாகவும் ரொம்ப அந்த இனிப்பு சுவையை வந்துட்டு மேன்மையாக அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த ஏலக்காய்க்கும் சுக்குக்கும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாதாம் 5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக வேணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்துட்டு ஒரு கூடுதலான சுவைக்காக வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வேணுங்கிற அவசியம் இல்லை. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த அவலை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு போட்டுக்க போகிறோம். மிக்சி ஜாரில் போட்டு இந்த அவலை வந்துட்டு கொஞ்சம் நம்ம தூளாக வந்துட்டு உடச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம சின்ன சைஸ் ரவை இருக்கும் தெரியுங்களா, சிறிய ரவை இருக்கும் இல்லைங்களா, அந்த ரவை போல் வந்துட்டு பதம் வர்ற வரைக்கும் மிக்சியில் வந்துட்டு தூளாக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் மணலாக ரவை பதத்துக்கு வந்துட்டு அவல் வந்துட்டு தூளாக்கி எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்துட்டு சும்மா இந்த மாதிரி ஏதோ ஒரு கப்புலேயோ ஒரு டம்ளர்லேயோ வந்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க சும்மா. ஏன்னா நிறைய பேருக்கு இது மாதிரி தண்ணி ஊற்றி தண்ணி தெளித்து பேசுகிறோம் இல்லைங்களா, எவ்வளோ தண்ணி தெளிக்கணுங்கிறதுலாம் சில பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு இந்த அவல் வந்துட்டு தூளாகி வந்திருக்கு. இப்போது இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுல்லையோ பாத்திரத்துலையோ வந்துட்டு இந்த அவல் வந்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணீரை வந்துட்டு இந்த அவலில் வந்துட்டு தூளாக்கின அவலில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பெசரி விட போகிறோம். இந்த மாதிரி தெளித்து நல்லா பிசிறி விடுங்க விரல் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதே 1 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு தண்ணீர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசிறி விட போகிறோம். இது வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு தண்ணி தெளிச்சிட வேண்டாம், அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், குளகுளன்னு ஆகிடும். கரெக்டாக 1க்கு 1 தண்ணி சரியாக இருக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது அவல் வந்துட்டு ஊறி வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணீர் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உறிஞ்சிடும். இதை வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வந்துட்டு இதை அப்படியே வச்சுருக்கணும். இதை அப்படியே ஒரு ஓரம் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்துட்டு துருவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம புட்டு வந்துட்டு ஊற வச்சு ஒரு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்துருக்கோம். பாருங்கள் எந்த மாதிரி நல்லா பூவாக நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ நான் அந்த அரை மூடி தேங்காவுமே வந்துட்டு துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் துருவல் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த சுக்குத்தூள், அப்புறம் நம்மளோட சுவைக்கு ஏற்ப வந்துட்டு இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்கிறோம். இதை இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனை இருக்குது, ஏலக்காய் தூள் சுக்குத்தூள். அடுத்து கடைசியாக இந்த பாதாம் முந்திரி வந்துட்டு தூள் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்துட்டு சேர்த்துக்கிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நலம் பெறுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.